கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தின் 32ஆம் வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். லூக்கா 17:32. அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். யாரை நினைத்து கொள்ள சொல்கிறார்? லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். ஏன் அதை கர்த்தர் சொல்கிறார் என்று சொன்னால், அதற்கு முன்பாக உள்ள காரியத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், மனுஷகுமாரன் வரும் நாட்களில் என்ன நடக்கும் என்று சீஷர்கள் அவரிடத்தில் கேட்கும்போது தான் இந்த காரியத்தை சொல்கிறார். மனுஷகுமாரன் வரும் நாட்களில் நோவாவின் நாட்களில் நடந்தது போல நடக்கும், லோத்தின் நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும் என்று சொல்கிறார். லோத்து சோதம் குமாராவை விட்டு வெளியே வரும்போது எப்படி அக்கினியும் கந்தகமானது அவர்களை எரித்து போட்டதோ சோதம் குமாராவின் மக்களை போல, அங்கே ஒரு லோத்தின் மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். அதை தான் கர்த்தர் அங்கே சொல்லும்போது சொல்கிறார், லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்க. அது மாதிரி இதெல்லாம் நீங்கள் நடக்கும்போது நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, தப்பி போக ஓடி போங்கள். வீட்டின் மேலே இருக்கிறவன் கீழே வீட்டில் உள்ளுக்கு போய் தான் வைத்து விட்டதெல்லாம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு திரும்ப போகாது இருக்க கடவன் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார், லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். ஒரு அருமையான ஒரு எக்ஸாம்பிள், பழைய ஏற்பாட்டை கர்த்தர் இங்கே சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை இன்றைக்கி சோதம் குமாராவின் போல தான் இன்றைக்கி பாவங்கள் மலிந்து காணப்படுகிறது. சோதம் குமாராவின் முக்கிய பாவம் ஒருவேளை ஓரினை சேர்க்கை என்பதுதான் நமக்கு தெரியும். இல்லை, அநேக பாவங்கள் இருந்தது. அதில் மெயினான ஒரு பாவம் ஓரினை சேர்க்கை. அழிக்க வந்த தேவ தூதர்களை கூட அந்த சோதம் குமாராவின் மனுஷர் விட்டு வைக்கவில்லை என்று நம்ம பார்க்கிறோம். அதனால தான் அவர்களுக்கு குருட்டாட்டம் பிடிக்கும்படியாய் அந்த மனிதர்கள் பண்ணினார்கள். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி கர்த்தரை அறிந்திருக்கிற நாடுகள், கிறிஸ்தவ நாடுகளில் கூட இன்றைக்கி ஹோமோசெக்சுவாலிட்டி அது சட்டப்படி செல்லும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்திய தேசத்தில் கூட அது சட்டமாக்கப்படுகிறது. இன்றைக்கி அநேகர் இப்படி எழும்பி இருக்கிறார்கள். அதனால தான் அங்கே ஒரு அழிவு வந்தது. நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற காலம் ஒரு கொடிய காலத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் நாட்களில் நடக்கும். அவர் திரும்ப வரப்போகிற நாட்களிலும் அப்படி தான் நடக்கும். லோத்தின் நாட்களில் நடந்தது போல அப்படியே தான் நடக்கும். லோத்து ஒருவேளை நீதிமான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுருவில் பார்க்கிறோம், அக்கிரமக்காரில் வாசம் செய்யும்போது அங்கே நடக்கிற காரியத்தை கண்டு அவனுடைய உள்ளம் பாதிக்கப்பட்டது. இன்றைக்கும் உண்மையான தெய்வ பிள்ளைகள் இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்கள், ஒருவேளை சமுதாயத்தில் சபைகளில் நடக்கிற எத்தனையோ காரியங்களை கண்டு மனதில் வேதனைப்படுகிற எத்தனையோ நீதிமான்கள் உண்டு அல்லவா? லோத்தை போல நாம் வாழ்கிற வாழ்க்கை, ஒருவேளை வாழ்ந்து கொண்டு இருக்கிற உலகம் இன்றைக்கு ஒரு சோதம் குமாரா போல தான் காணப்படுகிறது. அன்றைக்கு அந்த சோதம் குமாராவுக்கு ஆண்டவர் ஒரு நியாய தீர்ப்பை அனுப்பினார். முள்ளுமையாய் அது அழிக்கப்பட்டு போயினது. கந்தகமும் எரிகிற அக்கினி அங்கே ஊற்றப்பட்டது என்று பார்க்கிறோம். ஆனால் கிருபையாய் கர்த்தர் லோத்தின் குடும்பத்தை மட்டும் தப்புவித்தார். 2 தேவதூதர்களை அனுப்பினார். போய் சொல்ல சொன்னார், இங்கே எங்கேயுமே நீ நிற்கக்கூடாது, இந்த சமபூமி எங்கும் நிற்காத, உன் ஜீவன் தப்ப என்ன செஞ்சிரு, ஓடிப்போ. இன்னொரு காரியத்தை சொன்னார், பின்னிட்டு திரும்பாதே, திரும்பி பார்க்காத. ஓடி போகும்போது திரும்பி பார்த்துறாத, திரும்பி பார்க்கக்கூடாது என்று சொன்னார். ஆனால் அந்த லோத்தின் மனைவியோ, லோத்தும் அவனுடைய 2 மகளும் ஓடினார்கள். ஆனால் லோத்தின் மனைவி என்ன செஞ்சால், பின்னிட்டு திரும்பி பார்த்தாள், திரும்ப பார்த்தாள். அதனால் அவளுடைய வாழ்க்கையில் அவள் அப்படியே உப்பு தூணாய் மாறிப்போனாள் என்று வேதம் சொல்கிறது. லோத்தின் மனைவி திரும்பி பார்ப்பதற்கு என்ன காரணம், ஏன் திரும்பி பார்த்தாள் என்று சொல்லி ஒரு 5 காரியங்களை நம்ம பார்க்கலாம். முதலாவது அன்பிலீஃப், நம்பிக்கை இல்லை அவளுக்கு, நம்ப முடியல அவளால். நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்ன காரியத்தை நம்ம நம்பாமல் விசுவாசாமல் போய் விடுகிறோம் அல்லவா? அப்படி விசுவாசியாமல் போகும்போது அநேக பின் விளைவுகளை நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், உன் ஜீவன் தப்ப, நான் அழிக்க போகிறேன், இந்த சோதம் குமாரா பட்டணத்தை நான் அழிக்கப் போகிறேன் என்று சொல்லி
இரக்கம் வைத்து அதற்காக தேவதூதர்களை அனுப்பின போதும், இவ்வளவையும் அவளை அனுபவித்த போதும் அவளால் அதை நம்ப முடியலை. ஆண்டவருடைய வார்த்தையை நம்ப முடியலை. அதனால்தான் அவள் என்ன செய்கிறா, பின்னிட்டு திரும்பி பார்த்தாள். நம்பி இருந்தானா நிச்சயம் நம்ம திரும்பி பார்த்துருக்கவே மாட்டான். அவர் என்ன சொன்னார், திரும்பாதன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அவள் நம்பலை. ஆண்டவர் வேதம் சொல்கிறது, அவிசுவாசிகள் பரலோக ராஜ்யத்துக்குள்ள வரவே முடியாது. அநேக முறை நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய விசுவாசம் தள்ளாடி கொண்டிருக்கிறது அல்லவா. நிறைய மனுஷன் சொல்கிற வார்த்தையெல்லாம் நம்ம நம்பி விடுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை நம்ம நம்ப மாட்டோம். அருமையான தேவ மனிதர் பென்னிகின் ஒரு வார்த்தையை சொல்லுவார். ஒருவேளை ஒரு டாக்டர்கிட்ட நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு போவோம் என்று சொன்னால், அந்த டாக்டர் அந்த பேஷண்ட்டை சோதித்து பார்த்து விட்டு அநேக மாத்திரை மருந்துகள் எழுதி கொடுப்பாங்க. சில பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நோட்டே போட்டு எழுதி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த டாக்டர் கொடுக்குற அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் பேப்பரை வாங்கி கொண்டு அதில் எழுதப்பட்ட அத்தனை மாத்திரை மருந்துகளையும் வாங்கி சாப்பிடுவார். ஏன்னா டாக்டர் எழுதி கொடுத்துருக்கிறாரு, இதை சாப்பிட்டா எனக்கு என்ன ஆயிரும், சுகமாகி விடுவோம் என்று சொல்லி அத்தனையும் வாங்கி சாப்பிட்டு விடுவோம். அதை நம்புகிற மக்கள் தேவாதி தேவன் எழுதி கொடுத்த ஜீவ வார்த்தையாகிய இந்த வேத வசனத்தை நம்ப மாட்டாங்க. ஒரு மனுஷனுடைய கையெழுத்தை நம்புகிற அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை நம்ப மறுக்கிறாங்க. இன்றைக்கி அது உண்மைதானே? எவ்வளோ உண்மை! ஒரு டாக்டர் சொல்லிட்டா எல்லாம், அவர் அது சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, இப்படி நடக்கணும், வாக்கிங் போகணும், எல்லாம் சொன்ன சரி சரி என்று சொல்லி அவர் சொல்லிட்டார், இப்படி செய்யணும்னு நினைக்கிற நாம், நம்மை படைத்த நம்முடைய சுவாசத்தை கையில் வைத்திருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு நாம் எந்த அளவுக்கு மதிப்பு கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அதன் மேலே நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிற காரணம் என்ன தெரியும்? ஏன் நம்புகிறோம்? ஒரு டாக்டரை நம்ம முகமுகமாக பார்த்து பேசி அவர் வார்த்தையில் நமக்கு நம்பிக்கை வருகிறது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை ஏன் நம்ப மாட்டோம் தெரியுமா? அவரோட பர்சனல் ரிலேஷன்ஷிப் நமக்கு இல்லை. எப்படி ஒரு டாக்டரோடு தனிப்பட்ட விதத்தில் பேசுகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஆண்டவரிடத்தில் பேசலை. அவருடைய கான்வர்சேஷன் நமக்கு கிடையாது அவரோடு. ஏதோ கடமைக்காக வேதத்தை வாசிக்கிறோம், நம்முடைய காரியத்தை செயல்படுத்தி கொண்டு இருக்கிறோம். உண்மையாகவே ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப், அவருக்கு நமக்கு ஒரு நெருங்கிய உறவு இருக்கும் என்று சொன்னால் அவர் சொல்வதை எல்லாம் நம்ம கேட்க ஆரம்பிப்போம். அவர் சொல்கிற வார்த்தை ஒவ்வொன்றும் உண்மை என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். அந்த வார்த்தையின்படி நடக்கணும் என்று சொல்லி நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அதுதான் காரணம். இன்றைக்கி அதை சரிப்படுத்திக் கொள்வோம். இந்த வார்த்தை ஒரு நாளும் பொய் சொல்லாது. இந்த வேத வசனம் ஒரு நாளும் பொய் சொல்லாது. அது அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அதனால் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை தான் பார்க்குறோம். மரியாள் அந்த கானா ஒரு திருமண வீட்டில் சொன்னாங்கள் அல்லவா, அந்த வேலைக்காரரை பார்த்து சொன்னாங்க, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அவர் என்ன சொல்லுகிறாரோ, போய் அந்த கால் கழுவுறதுக்காக வைத்து சுத்திகரிப்புக்காக வைத்திருந்த அந்த தண்ணீரை கொண்டு போய் பரிமாறுங்கள் என்று வேலைக்காட்ட சொன்னாங்க. அவங்க என்ன ஏதுன்னு கேட்கல, உடனடியாக கீழ்ப்படிந்து என்ன செஞ்சாங்க, கொண்டு போய் பரிமாறினாங்க. அது திராட்சரசமாய் மாறி இருந்தது. இதுதான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நம்ம நடக்கணும், அதன்படி அதை விசுவாசிக்கணும், அதை நம்பணும். நம்பினாதான் அங்கே அற்புதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். லோத்தின் மனைவிக்குள்ளே இருந்த முதல் காரியம் அன்பிலீஃப். ரெண்டாவது பார்க்கிறோம் டிஸ்ஒபீடியன்ஸ், கீழ்ப்படியாமை. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. இந்த சமபூமியில் எங்கும் நிற்காத, பின்னிட்டு பாராத. தொடங்கும் போது சரியாக தான் தொடங்க ஆரம்பிக்கிறார், ஓட ஆரம்பிக்க தான் செய்கிறான். கிறிஸ்தவ வாழ்க்கையில் தொடக்கம் அப்படி தான் இருக்கும். ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற உடனே எல்லாமே இனிமையாக இருக்கும். சொல்வதெல்லாம் செய்வதற்கு ஆசையாக இருக்கும். உடனடியாக கீழ்ப்படுகிற அந்த மனம் இருக்கும். ஆனால் போக 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 நமக்குள்ளே ஒரு சுய நீதி வர ஆரம்பிக்கிறது. மற்றவர்களை பார்க்குறோம், மற்றவருடைய வாழ்க்கையை பார்த்துட்டு அவங்கள காட்டில் நான் எவ்வளோ நன்றாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், அவங்க இவ்வளவு துன்மார்க்கமாக வாழ்கிறாங்க, நான் எவ்வளவு நல்லவன் என்று சொல்லி அவர்களை அளவுகோலாய் வைத்து நம்முடைய வாழ்க்கையை நடத்த ஆரம்பிக்கிறோம். ஆண்டவரை விட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாய் பின்மாற்றத்துக்குள்ளே போவதை நம்மளை அறியாமலே நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். ஒரு என்ன வந்துடுது நமக்கு, நம்ம ஆண்டவர் தானே,
கிருபை நிறைந்தவர் தானே, இதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்களே என்று சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாய் கீழ்ப்படியாமை என்கிற பாவத்திற்குள்ளே போகிறோம். தொடக்கம் சரியாக தான் இருந்தது. இன்றைக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டத்தை சற்று நிறுத்தி நம்ம கண்ணோக்கி பார்ப்போம். ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு என்று கர்த்தர் சொன்னார் அல்லவா? நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆதியில் தொடங்கினது மாதிரி நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டு இருக்கிறதா? இல்லாவிட்டால் கொஞ்சம் கொஞ்சமாய் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு அப்பொழுது இருந்த விருப்பத்தை விட இப்பொழுது மாறிக்கொண்டு வருகிறதா? அவருக்கு கீழ்ப்படிய முழு மனசு நமக்கு வருகிறதா இல்லையா என்று சொல்லி கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். வேதத்தில் திட்டமாய் நம்ம பார்க்கிறோம். கீழ்ப்படிதல் நமக்கு தெரியும், நல்லாவே தெரியும். முதல் இந்த உலகத்தில் பிரவேசித்த பாவமே கீழ்ப்படியாமை தான். எந்த கனியை புசிக்கக்கூடாது என்று சொன்னாரோ அந்த கனியை ஏவாள் சாத்தானினால் ஏவப்பட்டு அவனுடைய நய வஞ்சக வார்த்தையினாலே பிடிக்கப்பட்டு அந்த பழத்தை அவள் புசித்தது மட்டுமல்ல, தன் கணவனுக்கும் புசிக்க கொடுத்தாள் என்று வேதம் சொல்கிறது. தேவ பிரசனத்தை விட்டு அவர்கள் துரத்தப்பட்டார்கள். தேவ சாயலாய் படைக்கப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில் பாவம் வந்ததினாலே அந்த தேவ சாயலை அவன் இழந்து போனான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அந்த தேவ சாயலை மீட்கும்படியாக தானே இயேசு தம்முடைய ஜீவனை சிலுவையில் நமக்காக ஒப்பு கொடுத்தார். கீழ்ப்படியாமை என்கிற ஒரு பாவம், கர்த்தர் வெறுக்கிற ஒரு பாவம், கர்த்தரை விட்டு நம்மை பிரிக்கிற பாவம், தேவ பிரசன்னத்தை உணரக்கூடாதபடி நம்மை மாற்றுகிற ஒரு பாவம் உண்டு என்று சொன்னால் அது கீழ்ப்படியாமை என்கிற பாவம். அறகுறை கீழ்ப்படிதலும் உண்டு. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கொஞ்சம் கீழ்ப்படுகிறது, கொஞ்சம் கீழ்ப்படியாமல் போகிறது, கொஞ்சம் நம்ம இஷ்டப்பட்டு செய்கிறது, கொஞ்சம் அவர் சொல்லுகிறபடி நடக்கிறது. அரைகுறை கீழ்ப்படிதலும் கீழ்ப்படியாமைக்கு தான் ஒப்பிடப்பட்டு இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில். அதை தான் சவுல் செய்தான். சவுல் ராஜாட்ட ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலேருந்து வெளியே வரும்போது அவங்க விடாய்த்து போயிருந்த நேரத்தில் அமலேக்கு அவர்களுக்கு விரோதமாய் வந்தான், எதிர்த்து நின்றான். அதனால் இந்த அமலேக்கியருடைய பேரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ணணும், அவங்கள முற்றிலுமாய் நீ அழித்து போட வேண்டும் என்று சொல்லி சவுல்கிட்ட ஆண்டவர் சொல்லியிருந்தார். அவன் சரி என்று சொல்லிட்டு அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணி அவங்கள வெற்றி பெற்றான். ஆனால் அந்த ராஜாவை அவன் என்ன செய்யலை, கொன்று போடலை. முதல் தரமான ஆடுகள் மாடுகள் எல்லாவற்றையும் என்ன செஞ்சான், எடுத்து வைத்து கொண்டான். அதில் எதுவுமே எடுக்கக்கூடாதுன்னு ஆண்டு வச்சான், முற்றிலுமாய் சங்கரித்து போடணும்னு சொன்னார். அமலேக்கின் ராஜாவுக்கும் அவன் வெட்டி போடலை, முதல் தரமானவைகளையும் எடுத்துக்கொண்டான். கர்த்தர் சாமுவேலை அனுப்புகிறார். அனுப்பி அவன்கிட்ட போய் சொல்லுகிறார். அதுக்கு அவன் சொல்கிறான், சாமுவேலை பார்த்தோன்னே ஆண்டவர் சொன்னபடிலாம் நான் செய்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். சாமுவேல் கேட்குறாரு, நான் கேட்கிற ஆடுகளின் மாடுகளின் சத்தம் என்ன என்னோடனே அவன் உடனே என்ன சொல்கிறான் தெரியுமா, அந்த ஆடு மாடுகளை கர்த்தருக்காக பலியிடும்படி நான் எடுத்து வைத்தேன் என்று சொல்கிறான். ஆடு மாடலை யாருக்காக வைத்திருக்கேன் என்று சொல்கிறான், கர்த்தருக்கு பலியிடும்படி. எதெல்லாம் முற்றிலுமாய் சங்கரிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னாரோ அதை விட்டு விட்டு அதில் கொஞ்சத்தை முதல் தரமானவைகளை எடுத்து வைத்து கொண்டான். அப்போ தான் சாமுவேல் உணர்த்துகிறான், எத்தனை சர்வாங்க தகன பலி செலுத்தினாலும் எத்தனை காணிக்கை கொண்டு வந்தாலும் கீழ்ப்படியாமை என்பது பில்லி சுனிய பாவத்திற்கு அது ஏதுவாய் இருக்கிறது. ரெண்டகம் பண்ணுதலுக்கு அது ஏதுவாய் மாறிவிடுகிறது. இந்த நாளில் ஒருவேளை நம்ம நினைக்கிறோம், கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கறதுலையோ இல்லை ஆராதனையில் ஒழுங்காக்க பங்கு பெறுகிறோம், இதெல்லாம் செய்தால் கர்த்தர் நம்ம செய்கிற தப்பெல்லாம் ஒன்றும் கண்டுகொள்ள மாட்டார்னு நினைக்கிறோம். ஒன்றும் ஆண்டவரை திருப்தி செய்ய முடியாது. நம்ம காணிக்கை வைத்து அவர் என்ன செய்ய போகிறார்? நாம் ஆலயத்துக்கு போகிறதுனால அவருக்கு என்ன லாபம்? அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நாம் செய்கிற எந்த ஆராதனையும் தேவ சமூகத்தில் அது ஒரு பொருட்டாகவே எண்ணப்பட போவதில்லை. இவளுக்குள்ள அந்த டிஸ்ஒபீடியன்ஸ், முதலாவது நம்ம பார்த்தோம், அவளுக்குள்ள நம் விசுவாசம் இல்லை, ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே அன்பிலீஃப். ரெண்டாவது டிஸ்ஒபீடியன்ஸ். மூன்றாவது அவளுக்குள்ளே இருந்தது வேர்ல்டினஸ், உலகம் அவளுக்குள்ளே இருந்தது. இந்த உலகத்தில் வாழும்போது உலகம் தன் பக்கம் நம்மை இழுக்க ஆரம்பிக்கிறது.
நம்ம வாழ்கிற இடம், நாம் வேலை பார்க்கிற இடம், நாம் பார்க்கிற மக்கள், அவங்க எல்லாம் உலகத்தோடு உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்கிறது உலகத்தோடு ஒத்த வேஷம் நமக்கு இருக்கவே கூடாது. உலக மக்களுக்கு அவங்க செய்வது, ஏன்னா அவங்களுக்கு இந்த அருமையான வேத சட்ட புஸ்தகம் கிடையாது. அவங்க ஒரு மனசாட்சியின்படி அவங்க தாங்க செய்கிறதெல்லாம் நல்லதுன்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு சில காரியம் பாவம் என்றே தெரியாது. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? அவர்களை போல ஒரு உலகத்தின் ஆசைகளை நமக்குள்ளே வைத்து கொண்டு இருக்கிறோம். உலக ஆசைகள், உலகத்தின் மக்களை போல நம்ம வாழ்கிறோம். அவளுக்குள்ள அந்த ஆசை தான். சோதோம் குமாராவிலேயே ஒருவேளை அவள் வாழ்ந்தே பழகிவிட்டாள். ஒருவேளை அவள் பிறந்து கூட அந்த ஊருக்காரியை கூட, ஏன்னா சோதோமுக்கு போகும்போது லோத்து தனியாக தான் போகிறாரு. அப்போ அவர் திருமணமானது அங்கே போய் தான் அவருக்கு திருமணம் நடந்திருக்கணும். அப்போ அந்த சோதோமில் உள்ள பெண்ணாதான் லோத்தின் மனைவி இருந்திருக்கக்கூடும். அதனால தான் அவளுக்கு அந்த இடத்த விட்டு வருவதற்கு அவளால் என்ன செய்யல முடியல. அதன் மேலே ஒரு பற்று, அந்த சோதோமின் வாழ்க்கையின் மேலே அவளுக்கு ஒரு பற்று இருந்திருக்க வேண்டும். ஆனால் தான் உலகத்தின் ஆசைகள். வேதம் சொல்கிறது உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று யாக்கோபு சொல்கிறார். அதில் இன்னொரு கொடுத்தான ஒரு வார்த்தையை கூட சொல்கிறார், விபச்சாரரே விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்கிற விரும்புகிற ஒருவன் தேவனுக்கு பகையனன் ஆகிறான் என்று வேதம் சொல்கிறது. உலகத்துக்கு சிநேகமும் இயேசுவின் மேல் சிநேகமும் வைக்கவே முடியாது. ஒன்று உலகத்திற்கு நாம் அடிமைப்பட்டு இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் இயேசுவுக்கு நாம் அடிமைகளாக இருக்க வேண்டும். இன்றைக்கு எதை தீர்மானிக்க போகிறோம்? உலகமும் வேணும், இயேசுவும் வேண்டும் என்கிற வாழ்க்கை வாழ முடியாது. அதான் ஆண்டவர் சொன்னார், ஒன்று நீ அனலாயிரு, இல்லைன்னா நீ குளிராயிரு. நீ அனல் இல்லாமல் குளிர் இல்லாமல் வெதுவெதுப்பாக இருப்பாய் என்று சொன்னால், லவோதிக்கேயா சபைக்கு அதை தான் ஆண்டவர் சொல்கிறார், என் வாயிலிருந்து உன்னை வாந்தி பண்ணி போடுவேன்கிறாரு. அதனால் இந்த நாட்களில் உலகம் வேர்ல்ட்னஸ் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அவளுக்குள்ளே அது இருந்தபடினால தான் அவள் பின்னிட்டு திரும்பி பார்க்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்தது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் contempt of God's threatening. ஆண்டவர் ஒரு எச்சரிப்பு கொடுக்குறாரு. நீங்கள் இருந்தால் சோதோம் குமாராவோட நீ அழிந்து போவா. அதனால் நீ ஓடிடு, இந்த இடத்துல இருந்து நீ சீக்கிரமாக உன் பிராணன் தப்பாக ஓடிப்போ. ஆனால் அதை குறித்து இவளுக்கு ஒரு குற்றம், கன்டெம்ப்ட். ஆண்டவர் கொடுத்த எச்சரிப்பை குறித்து அவளுக்கு அதை குறித்து ஒரு குற்றப்படுத்துகிற ஒரு மனப்பான்மை அவளுக்குள்ள காணப்பட்டது. கர்த்தர் கிருபையாக இரக்கம் வைத்து ஒரு எச்சரிப்பை நமக்கு கொடுக்கிறார். அந்த எச்சரிப்பில் இருந்து தன்னை காத்து கொள்ள வேண்டுமே என்கிற அந்த எண்ணம் வராதபடி எச்சரிப்பை குறித்து கிட்டத்தட்ட ஒரு எரிச்சல் என்று சொல்லலாம், இல்லை அதை ஒரு குற்றப்படுத்துகிற ஒரு நோக்கம் என்று சொல்லலாம். அதான் contempt of God's threatening. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அன்பிலீஃப், ரெண்டாவது டிஸ்ஒபீடியன்ஸ், மூணாவது வேர்ல்ட்லினஸ், நாலாவது contempt of God's threatening. கிருபையாக இரக்கம் பாராட்டி தப்பிக்கொள்கிறதுக்கான ஒரு வழியை கொடுத்தானா அந்த சொல்ல வழிமுறைகளை குறித்து நமக்கு ஒரு எரிச்சல். வேதம் முழுவதும் நித்திய ஆக்கினைக்கு நாம் எப்படி தப்பித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதெல்லாம் நம்ம புறக்கணித்துவிட்டு, இதெல்லாம் எழுதப்பட்டதுனால தான் இந்த காரியத்தை என்னால் செய்ய முடியல, இந்த வேதத்தில் அப்படி செய்யாத இப்படி செய்யாதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதே, இதனால தானே எனக்கு இதெல்லாம் செய்ய முடியலை. நிறைய பேர் கேட்பாங்க, சிகரெட் குடிக்கக்கூடாதுன்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா? மதுபானம் குடிக்கக்கூடாதுன்னு வேதம் சொல்லி இருக்கிறதா? சினிமா பார்க்கக்கூடாதுன்னு வேதம் சொல்லி இருக்கிறதா? இது முரண்பாடான காரியங்களை கேட்கிற எத்தனை வாதிட்டு கேட்கிற கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் யோசித்து பாருங்க. மதுபானம் குடித்தால் ஆண்டவர் அதை பார்த்து கொண்டு சும்மா இருப்பாரா? இன்றைக்கி சினிமா பார்க்குற எத்தனை கிறிஸ்தவ குடும்பங்கள் வீட்டில் உட்காந்து டிவி, சீரியல், சினிமா என்று சொல்லி பொழுதுபோக்கி கொண்டு இருக்கிறவங்க. அதில் ஒரு காரணமாக சொல்லுவாங்க, சினிமாலேயே நல்லது வருதில்ல, நல்ல காரியம் வருதில்ல.
என்ன எவ்வளோ துணிகரமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதில் காணப்படுகிற காட்சிகளில் கர்த்தர் பிரியப்படுவாரா? அதில் காணப்படுகிற அருவருப்பான காரியங்களை கர்த்தர் பிரியப்படுவாரா? இதெல்லாம் வேதத்தில் நமக்கே தெரியும், இதெல்லாம் பார்க்கக்கூடாது என்று சொல்லி. ஆனால் இதில் வேதம் அது சொல்லிவிட்டது என்று சொன்னால் கோபம் எதுக்கு மேலே திரும்புது அல்லவா? ஆண்டோடைய வார்த்தையின் மேலே ஒரு எரிச்சலை கொண்டு வந்துடுது. இது இப்படி இருக்கிறதுனால தானே என்னால் இதெல்லாம் பார்க்க முடியலை, இதெல்லாம் செய்ய முடியவில்லை என்று சொல்லி. கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு. வேதத்தில் பார்க்கிறோம், ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிற எவனும் பார்த்தாலே அவனோடு கூட விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சினிமாவில் காண்கிற காட்சிகள் எப்படிப்பட்ட காட்சிகளாக இருக்கிறது, ஆடைகள் எப்படிப்பட்ட ஆடைகளாக இருக்கிறது. இதனால கண் பார்க்கிறதுனால எத்தனுடைய உள்ளம் இடரல் அடைகிறது, எத்தனுடைய உள்ளங்கள் தவறு செய்ய பாவ சோதனைகளுக்குள்ள விழுறதுக்கு ஏதுவாக இருக்கிறது. ஆனால் கேட்பாங்க, சினிமா பார்க்கக்கூடாதுன்னு வேதத்தில் எழுதியிருக்கிறதா? இப்படி வாதிடுகிற எத்தனை மக்களை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில் அப்படிதான் ஒரு கேள்வி, ஏன் தப்பிச்சு போனோம்? கண்டெம்ப்ட் ஆஃப் காட்ஸ் த்ரெட்டனிங். அதை குறித்து அவளுக்கு ஒரு கிட்டத்தட்ட மனதில் ஒரு எரிச்சல் என்றே நம்ம சொல்லலாம். அதுதான் அவளிடத்தில் காணப்பட்டது. ஆண்டவர் சொன்னார், லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். அப்புறம் கடைசியாக ஒரு வார்த்தை பார்க்கலாம், கீப்பிங் எ லவ் ஃபார் த ஃபர்பிடன் சொசைட்டி ஆஃப் லூட் அண்ட் விக்கட் பர்சன்ஸ். ஒரு ஆசை யார் மேலே இருக்குது தெரியுமா? ஆண்டவர் ஃபர்பிடன், வேண்டாம் என்று ஒதுக்கின வாழ்க்கை நெறிமுறைகளை, தவறாய் நடக்கிற ஒரு நெறிமுறைகளை கொண்ட ஒரு சமுதாய மக்கள், விக்கட் பர்சன்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொடிய மக்கள், பாவத்தின் உச்ச கட்டத்தில் இருக்கிற அந்த சோதோம் குமாரா, ஹோமோசெக்சுவாலிட்டியின் பிறப்பிடமாக இருக்கிற அந்த சோதோம் குமாரா. ஆனால் அதை குறித்து அதன் பால் ஒரு ஈர்ப்பு அவளுக்குள்ள இருந்தது. எப்படி அவங்களெல்லாம் விட்டுட்டு வர? அவங்கள ரொம்ப நாள் பழகியாச்சுல்ல, அதிலே ஊறி போயாச்சு, அந்த ஜனங்களோடே ஊறி போயாச்சு. அந்த ஸ்நேகத்தை விட்டு வர அநேகருக்கு கஷ்டமாக இருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்படணும்னா இதுதான் அவங்களுக்கு தடையாக இருக்கிறது. நண்பருடைய கூட்டங்கள், நன்றாக இனிமையாக அவங்ககிட்ட பழகியா இருந்து விட்டு இன்னைக்கு கேட்குறது, ரட்சிக்கப்படணும்னா ஏன் வயசான பிறகு ரட்சிக்கப்பட்டுக்கலாம்ல, இப்போவுமே ரட்சிக்கப்பட்டுட்டா இவங்க கூடலாம் நம்ம இருக்க முடியாதல்லவா, இந்த மாதிரி காரியங்களெல்லாம் நம்ம செய்ய முடியாதல்லவா, இதை விட்டெல்லாம் நாங்கள் வெளியே வந்து விட வேண்டும் அல்லவா. வாலிப பிள்ளைகளுக்கு இன்றைக்கி அநேகருக்குள்ள இந்த தான் காரியம். ஆனால் ஆண்டவர் கொடுக்குற அந்த இன்பமான காரியத்தை அவங்க உணராதபடினால தான் இந்த தவறான இன்பங்களை அவங்களுக்கு அது இனிமையாய் மாறிக்கொண்டே இருக்கிறது. அதுலேருந்து வெளியே வந்துட்டாலே மனதில் எவ்வளோ ஒரு சந்தோஷம் ஏற்படும் என்பதை அவங்க புரியாமல் இருக்கபடினால தான் அந்த பாவ உறவுகளை விட்டு வெளியே வருவதற்கு அவங்களுக்கு கடினமாக இருக்கிறது. அதனால தான் லோத்தின் மனைவி அப்படி தான் யோசித்திருப்பாள். இந்த ஊர்லேயே இருந்துட்டோம், ஒருவேளை ஒரு ஊரில் ரொம்ப வருடமாக இருந்துட்டு திடீர்னு இன்னொரு பட்டணத்திற்கு டிரான்ஸ்ஃபர் என்று சொன்னால் போக கஷ்டமாக இருக்கும். நாங்களாம் படிக்கிற காலத்தில் எங்கள் அப்பா டிப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸில் இருந்தபடினாலே அவங்களுக்கு அடிக்கடி டிரான்ஸ்ஃபர் வரும். அப்போது சில ஸ்கூல்ஸில் நல்லா பழகி படித்து கொண்டிருப்போம். டிரான்ஸ்ஃபர் வந்தோடனே இன்னொரு பள்ளிக்கூடத்துக்கு வெளியே போக வேண்டும் என்று சொன்னாலே அவ்வளவு மனதுக்கு வேதனையாக இருக்கும். ஒரு இடத்துல நன்றாக பழகி இருப்போம், வெளியே போனால் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி தான் இன்றைக்கி பாவத்தில் சோதோம் குமாராவிலே வாழ்ந்துட்டா. அவளுக்கு அந்த இடத்த, அந்த மக்களை விட்டு வெளியே வரணும்னா அவளுக்குள்ள அவ்வளவு ஒரு காரியம். அதனால தான் அவள் பின்னிட்டு பார்க்கிறாள். ஆண்டவர் எதற்கு ஒப்பிடுறார் தெரியுமா? மனுஷகுமாரன் வரப்போகிறார். இன்னும் நம்ம லோத்தின் மனைவியே போல
இந்த உலக காரியத்தில் சிக்கொண்டு கிடப்போம் என்று சொன்னால், எப்படி லோத்தின் மனைவியினுடைய வாழ்க்கை எப்படி மாறி போனதோ அப்படி தான் நமக்கும் ஒரு முடிவுண்டு. அதனால் திரும்பி போகாத, விட்டு வந்த வாழ்க்கைக்கு திரும்பி போகாத. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நீ பின்னிட்டு பார்க்காத. முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை அதிக கேடுகளாயிரும். ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பிறகும் பின்னிட்டு பார்ப்போம் என்று சொன்னால் அந்த வாழ்க்கை மிகவும் கேடுள்ளதாய் மாறிவிடும் என்று வேதம் சொல்கிறது. அதனால் இந்த 5 காரியங்களுக்கும் விலகி அவனுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட அந்த அவிசுவாசம், அன்பிலீஃப், டிஸ்ஒபீடியன்ஸ், கீழ்ப்படியாமை, உலகத்தின் மேலே ஸ்நேகம், வேர்ல்ட்லினஸ், கண்டெம்ப்ட் ஃபார் காட்ஸ் த்ரெட்டனிங், ஆண்டவருடைய எச்சரிப்புக்கு மேலே ஒரு எரிச்சல், ஒரு கோபம், அது மட்டுமில்லை கீப்பிங் எ லவ் ஃபார் த ஃபர்பிடன் சொசைட்டி ஆஃப் லூட் அண்ட் விக்கெட் பர்சன்ஸ். இப்படிப்பட்ட ஆசையை விட்டு நாம் விலகும்போது தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் நம்மை கர்த்தர் மாற்றி விடுவார். கண்களை மூடுவோமா? நல்ல தகப்பனே, லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. பின்னிட்டு பாராதே, ஜீவன் தப்ப ஓடிப்போ என்று சொன்னீங்களப்பா. எங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவரே, எந்த காரியத்தை நாங்கள் சிக்கொண்டு கொள்ளாதபடி கர்த்தாவே, எங்கள் ஜீவன் தப்ப வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் ஆண்டவரே அப்பா தன் ஜீவனை கொடுத்த இயேசு ரட்சகரை நோக்கி எங்கள் ஓட்டம் ஓட உதவி செய்யுங்கப்பா. விட்டு வந்த பாவ வாழ்க்கையை ஒரு நாள் நாங்கள் திரும்பி பார்த்து விடாதபடி எங்கள் கண்கள் ஆண்டவரே சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நோக்கியே நாங்கள் ஓடும்படியாய் எங்கள் வாழ்க்கையை அமைய உதவி செய்யுங்க. கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கிருபை தாங்க ஆண்டவரே. ஒரு வேலை ஆண்டவரை விட முடியாத பாவ காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால் இசப்பா இரக்கம் பாராட்டுங்கப்பா. உங்கள் இரக்கம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் அல்லப்பா. முடிவு பரியந்த நீங்கள் அப்படி நடத்துகிற தேவன் உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய கைகளில் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.